கச்சத்தீவு இலங்கை தமிழ் மீனவர்கள் சொல்வது என்ன? தொப்புள் கொடி உறவு அருந்து போகலாமா? இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில கச்சத்தீவில் அந்தோனியார் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றிருக்கு. கடந்த வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களில் சிலுவை பாதை, தேர்பவனி இது எல்லாமே நடந்திருக்கு. சனிக்கிழமை காலை கூட்டு திருப்பலியோட விழா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த திருவிழாவில் பங்கேற்பதற்காக தமிழகம் மற்றும் தென் மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 3464 பக்தர்கள் கச்சத்தீவு போயிருக்காங்க. ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து 78 விசைப்படகுகள் மற்றும் 22 நாட்டு படகுகளில் பாதிரியார்கள், பக்தர்கள், மீனவர்கள்லாம் அவங்க குடும்பத்தோட பங்கேற்றிருக்காங்க. அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுது. இலங்கையிலிருந்து பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் வருகை தந்திருந்தாங்க. மொத்தத்தில் வழிபாடு செய்தவர்களின் எண்ணிக்கை 10,000-ஐ தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய மீனவர்கள் மீது கடற்படை தாக்குதல் நடத்துவதை கண்டித்து கடந்த ஆண்டு தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்காமல் புறக்கணித்தாங்க. ஆனால் இந்த ஆண்டு கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்க போவதில்லை அப்படின்னு யாழ்ப்பாண மாவட்ட மீனவர்கள் சங்கம் முடிவு செய்து புறக்கணித்திருக்காங்க. வடமாகாண மீனவ சங்க தலைவர் வர்ணகுலசிங்கம் யாழ்ப்பாணத்தில் கடந்த வியாழக்கிழமை செய்தியாளர் சந்திப்பு நடத்தும் போது அவர் சொன்ன விஷயம், இலங்கை கடல் பகுதியில் இந்திய விசைப்படகுகள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமாக மீன் பிடிச்சிட்டு போகிறாங்க. இதனால் இலங்கையின் வடமாகாண மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். அதோட கடந்த காலங்களில் 2 நாட்டு மீனவ பிரதிநிதிகள் சந்தித்து பேசிய பிரச்சனைகளுக்கு இதுவரை தீர்வு காணலை. இதை கண்டித்து இந்த ஆண்டு கச்சத்தீவு திருவிழாவை இலங்கை மீனவர்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவித்தார். இலங்கை கடற்பரப்பு மற்றும் அதை ஒட்டிய பகுதியில் மீன் பிடிப்பதற்காக தொடர்ச்சியாக இந்திய மீனவர்கள் இலங்கை எல்லைக்குள் வராங்க. அதோட இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்ததாக இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ச்சியாக கைது செஞ்சுட்டு வராங்க. 2025ஆம் ஆண்டின் இதுவரையான காலம் வரை இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்த குற்றச்சாட்டின் கீழ் 145 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதா இலங்கை தமிழ் மீனவர்கள் குற்றம் சாட்டுறாங்க. எங்களுடைய மீனவர்கள் கடலில் போடக்கூடிய வலைகளை இந்திய படகுகள் சுக்குநூறாக இல்லாமல் பண்ணிடுறாங்க. கடன்களை வாங்கி தான் இந்த தொழிலை செய்கிறோம். இந்திய மீனவர்களை கைது செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் போராட்டம் நடத்துகிறாங்க. தமிழக மீனவர்கள் தமிழக மக்களுக்கு நாங்கள் ஆதரவு தரவே விரும்புகிறோம். எங்களுக்கு அவங்க மீது எப்பவும் நல்ல நட்பு வேண்டும் அப்படின்னு விரும்புகிறோம். ஆனால் எங்கள் தொழிலையும் கடல் வளத்தையும் பாதிக்க செய்வதை பார்க்கும்போது அவங்க மீது வெறுப்பு வருது. தமிழன் என்ற உணர்வு இல்லாத நிலையில் அவங்க இந்த வேலையை செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னு இலங்கை கடற்பரப்புக்குள்ள மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதாக யாழ்ப்பாண மாவட்ட கிராமிய அமைப்புகளின் சம்மேளனத்துடைய தலைவர் செல்லதுரை அந்த பேட்டியில் தெரிவித்திருக்கார். நாங்கள் இங்கே வருவது தவறுதான் அப்படின்னு பேச்சுவார்த்தையின் போது சொல்லிட்டு அடுத்த நாளே இங்கே வந்துடுறாங்க. அதை பற்றி அதை நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. அரசாங்கம் இந்திய இழுவை படகை நிறுத்தணும், இந்தியாவிற்கு எங்களுடைய கச்சத்தீவை நாங்கள் எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இலங்கை தமிழ் மீனவர்கள் சொல்கிறாங்க. அதனால் எல்லை தாண்டி மீன் பிடிக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு தரப்பிலிருந்து மட்டுமே தமிழர்கள் நியாயத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாகிறது. போரில் இருந்து மீண்டு இப்போது தான் சிறிது மூச்சு விட்டு கொண்டிருக்காங்க இலங்கை தமிழர்கள். அதனால் அவங்களது நிலைமையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் எல்லை தாண்டுவது என்பது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நடைமுறையாக இல்லை. ஆனால் இந்திய இலங்கை கடற்பரப்பு என்பது மிக குறுகிய தூரமே இருப்பதால் எல்லை தாண்டும் பிரச்சனை எழுகிறது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. இலங்கை மற்றும் இந்திய தரப்பில் உண்மையிலேயே மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்களுடைய பிரதிநிதிகள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படணும். ஆனால் இது பயனுள்ள பேச்சுவார்த்தையாக அமைய 2 தரப்பினரும் பரஸ்பரம் விட்டு கொடுத்து உடன்பாடு காணணும். இது தமிழர்களுக்கிடையான மோதல் என்பதால் இலங்கை அரசு பெரியதாக அக்கறை காட்டுவதாக தெரியல. அதனால் இந்தியா தான் இதில் தலையிட்டு ஒரு நிரந்தர தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். இல்லைனா மீனவர்கள் கைது, படகுகள் பறிமுதல், சிறை தண்டனை இது எல்லாமே தொடர்கதையாக தான் நீடிக்கும். அந்தோனியார் திருவிழா இருதரப்பு மீனவர்களும் சகோதர உணர்வோடு கலந்து கொள்ளும் மகிழ்ச்சியான ஒரு திருவிழாவாக எப்போது மாறும் என்பதுதான் 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய உண்மையான மீனவர்களுடைய பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது.